ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்னா பழைய சாதம் வச்சு எப்படி அல்வா செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறையா பழைய சாப்பாடெலாம் மிஞ்சிடுச்சு அப்படின்னா எல்லாம் கீழே போட்டுருவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பழைய சாதத்தை கீழே போடாமல் அதில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். ஓகேங்களா? அல்வா எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன திங்ஸ் அதுக்கு தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம தேவையான பொருள் பார்க்க போகிறோம். திங்ஸ்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப கம்மியான பொருள் வச்சு எப்படி நம்ம அல்வா செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்பாடு பழைய சாதம் மிஞ்சின சாப்பாடு எடுத்திருக்கேன். நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 4 கைப்பிடி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நம்ம கையில் அழுவோம் இல்லையா, அந்தளவு 4 கைப்பிடி எடுத்திருக்கேன். வெல்லம் இந்த கப்பில் 3/4 கப் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவு. இப்போ நான் 4 கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறனால ஏலக்காய் 4 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட கம்மியாக போட்டிங்கன்னா ஏலக்காய் கிராம்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ரொம்ப முக்கியம், இதான் டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில். ஓகேங்களா? அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, இல்லாட்டி மைதா மாவு, இல்லாட்டி கோதுமை மாவு, எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ 4 கைப்பிடி அளவு சாதம் எடுத்துருக்கிறனால நான் 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு 1.5 ஸ்பூன் விகிதம் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா இந்த அளவும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாங்க பண்ணலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பழைய சாதத்தை சேர்த்துக்க போகிறோம். தண்ணி டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் நான் ஊற்றுறேன். ரொம்ப ஊற்றுனா ரொம்ப தண்ணி ஆகிரும். ஒரு 1/2 டம்ளர் நான் ஊற்றுறேன். இப்போ சாதம் எடுத்துக்கிட்டாச்சு. நான் 4 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஏலக்காய், கிராம்பு, இதை நம்ம குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அரைக்க போகிறோம். பிச்சு போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, இப்போ அரைக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் அரைச்சி, அல்வா அப்படின்றனால நல்லா அரைக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு சாதம் அரைச்சதை. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்துட்டோம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிளறிக்கிறோம். நல்லா கட்டி இல்லாமல், கட்டி ஆகாது, ஏன்னா நம்ம அந்த சாதத்தை நல்லா அரைச்சிட்டோம்னால அதை நல்லா கிளறிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைதா மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் பண்ணி அதில் ஊற்ற போகிறோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறோம். நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை மைதா மாவு, இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இது பழைய சாதத்தில் செஞ்ச அல்வான்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு கடையில் வாங்குகிற அல்வா மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது கூட இந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப்பு வெல்லம் போட்டு பாகெல்லாம் காய்ச்ச வேணாம். கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு அது கரைஞ்சிச்சுன்னா போதும். நமக்கு இந்த இது கரைஞ்சா போதும். கரைஞ்சிச்சுனாலே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பாகெல்லாம் காய்ச்சலை, சும்மா இது கரைஞ்சாலே போதும். கரைஞ்சிச்சு இதில் கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வடிகட்டி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம்.
எடுத்துகிட்டு நம்ம இந்த கடாயிலே நம்ம எல்லாம் பண்ணலாம். இதை வந்து இப்போ வடித்து எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு திருப்பி நம்ம வந்து அதிலே இதில் சேர்த்துக்கிட்டோம் அதே கடாயில். ஏன்னா டஸ்ட்டு இருந்துச்சு, அதனால் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் இதாக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடு ஆயிரட்டும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னும் நெய் எதுவுமே சேர்க்கவே ஆரம்பிக்கலை. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம், மொத்தமாக சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நெய் சேர்த்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்ட அந்த பதம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்பாவே இருந்ததுக்கும் இப்போ நம்ம நெய்யெல்லாம் விட்டு கிண்ட ஆரம்பிக்கவும் என்ன ஒரு இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அல்வா பதம். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் விடாமல். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, கிண்ட. இப்போ அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இப்போ கிண்டியிருக்கேன். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ திருப்பி கிண்டலாம். திருப்பி அடுத்த பதம் 3வது ஸ்டெப் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கிண்டிட்டு இப்போ 2 டைம் நெய் விட்ருக்கோம். அடுத்து 3வது டைம் விட போகிறோம், 3வது ஸ்பூனு. இப்போ வந்து 75% வந்து நமக்கு வந்து அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ அதை நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சுதா, நல்லா தெரியுதா. இன்னொரு 10 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிரும் அல்வா. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா, நம்ம கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவராக கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஓப்பனாக சொல்லணும்னா 1/2 அன் ஹவராக கிண்டிகிட்டு இருக்கேன். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ இந்த பதம் வந்து வந்திருக்குது. இன்னுமே நான் வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கிண்டினா தான் எனக்கு கரெக்டான பதம் வந்து வரும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கிண்டலாம். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அல்வா பதம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சட்டியில் அப்படியே இப்படி எடுக்கும் போது ஒட்டாமல் வருதா. இங்கே பாருங்களேன், அடியில் இப்படி பண்ணும்போது ஒட்டாமல் வருது பாருங்கள் சட்டியில். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் முந்திரி வறுத்து போட்டு நெய் வந்து சுற்றி தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு ஆற வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து இல்லை 1.5 மணி நேரம் கழிச்சோ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க இதில் ஊற்றலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து நம்ம அல்வாவை வந்து விட்டுட்டோம். இப்போ மேலே வந்து நல்லா காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நெய் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்பூனில் வச்சு இது பண்ணி விடலாம். மேலே வந்து காயாமல் இருக்கும், கொஞ்சம் நல்லா ஒரு சேஃப் வரும், காயாமே இருக்கும். இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் அல்வா பார்த்தாலே எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் இதை வந்து நல்லா விட்டுறோம். ஓகேங்களா, 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து இதை வந்து கொட்ட போகிறேன். ஓகேங்களா, கொட்டிட்டு எடுக்க போகிறோம் நம்மளோட அல்வா. வா, இங்கே பாருங்கள் நம்மளோட அல்வா எப்படி இருக்குன்னு. செம்மையாக வந்திருக்குது. நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து ஒரு கத்தி வச்சுட்டு, நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு கட் பண்ணி எடுக்கலாம். மெதுவாக கட் பண்ணலாம்.
நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக வந்திருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. உண்மையிலே வேறு லெவலாக வந்திருக்குது. இங்கே பாருங்கள், பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக வந்திருக்குது. நாங்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் அல்வா பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு சாப்பிட சொல்லலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்வா எப்படி வந்திருக்கு பாருங்கள், பார்த்தாலே தெரியும். உண்மையிலே நான் நம்பவே இல்லை, செம்ம பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு நான் கொடுக்க போகிறேன், சாப்பிட்டு அவர் சொல்ல போகிறார். இத்தனை நாள் நான் தான் சாப்பிட்டேன், இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் சாப்பிட போகிறாரு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் தனியாக பிளேட்டில், அவர் சாப்பிட போகிறாரு. உண்மையை மட்டும்தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உண்மையை மட்டும்தான் சொல்லணும். பரவாயில்ல, இது எப்படின்னு நினச்சேன், ஆனால் வேறு லெவலில் இருக்குது. இது உண்மையாகவே நீங்கள் பழைய சாதத்தில் தான் செஞ்சீங்கன்னு சத்தியமாக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அல்வா அப்படி என்ன சொல்கிறது, கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. நான் கூட சைஸாக கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என்னோடய கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட்டு இதை விட சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை பார்க்குறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.